இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சை சகிச்சுக்க முடியாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி அமைச்சர் பொன்முடி வழக்குல கண்டனம் தெரிவிச்சிருக்கார். சென்னையில கடந்த 7ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில அமைச்சர் பொன்முடி சைவம், வைணவம் மற்றும் பெண்களை இழிவுபடுத்தி பேசினது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதை தொடர்ந்து அவரு திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அதிரடியா நீக்கப்பட்டார். இதுக்கு நடுவுல சொத்து குவிப்பு வழக்குல இருந்த பொன்முடியையும் அவருடைய மனைவியையும் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடியை விசாரிச்சுட்டு வந்த நிலையில பொன்முடியோட வெறுப்பு பேச்சுக்காக அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு ஏப்ரல் 23ஆம் தேதிக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்யணும்னு காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுச்சு. இந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்த நிலையில இருதரப்பு நியாயத்தையும் நீதிபதி கேட்டாரு. பெண்களையும் சைவ வைணவத்தையும் இழிவுபடுத்துற வகையில பேசினதை ஏத்துக்க முடியாதுன்னு, அவரோட வெறுப்பு பேச்சுக்காக அவர் மேல நடவடிக்கை எடுக்காதது துரதிர்ஷ்டவசமானதுன்னு, வெறுப்பு பேச்சுகளை ஒருபோதும் சகிச்சுக்க முடியாது. ஏற்கனவே ஒரு வழக்குல தண்டனை கொடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் மூலமா சலுகை எடுத்துக்கிட்ட அமைச்சர் பொன்முடி அந்த சலுகையை தவறா பயன்படுத்தி இந்த மாதிரி பேசியிருக்காரு. அதனால அவர் மேல தானாவே முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிற வகையில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்கிறேன்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம பொன்முடிக்கு எதிராக இருக்க சொத்து குவிப்பு வழக்க ஜூன் மாசத்துக்கு ஒத்தி வச்சிருக்கார்.